அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது டிப்பனியா. டிப்பனியா இங்க எதுல பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஹிந்தி விஷாரத் பூர்வார். இதுல பேப்பர் 1. பேப்பர் 1ல நிர்மலா. நிர்மலா உபன்யாஸ்ல இருந்து டிப்பனியா பார்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஜியாராம். निर्मला उपन्यास के गौण पात्रों में ஜியாராம் एक है. நிர்மலா அப்படிங்கிற அந்த நாவல்ல உள்ள துணை பாத்திரங்கள்ல ஒண்ணு ஜியாராம். वो தோதாராம் கா திருத்தீய புத்திர है. இவன் தோதாராமினுடைய இரண்டாவது மகன். वह स्वभाव से क्रोधी और किसी से न दबने वाला है. அவனுடைய சுவாபம் எப்படின்னாக்கா, கோபம் உள்ளவனாக, அதே சமயம் மற்ற யாருக்குமே அடங்காதவனாக, கீழ்ப்படிதல் இல்லாதவனாக இருந்தான். केवल निर्मला के प्रति थोड़ा आदर भाव दिखाता है. நிர்மலா கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் மரியாதை காமிச்சுக்கிட்டு இருந்தான். शुरू में वो निर्मला के आदेशों का पालन करता है. ஆரம்பத்துல அவன் நிர்மலாவுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தான், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். பாலன் करता है, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். मनसाराम के छात्रावास में जाने के बाद जिया ही उसकी दशा से निर्मला को परिचित करता है. மன்சாராமினுடைய ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம், அதாவது மன்சாராம் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு ஜியா ஹி, ஜியா அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுறது ஜியாராம். ஜியா ஹி, ஜியாராம் தான் உஸ்கி தஷாசே, அவனுடைய இடத்துல இருந்து, அவனோட நிலையில இருந்து நிர்மலாக்கோ பரிச்சித்து கர்த்தாகை, நிர்மலாவுக்கு எல்லாமே எப்படி மன்சாராம் பண்றானோ அதே மாதிரி செய்துட்டு இருந்தான். அதாவது ஒரு மன்சாராமா ஜியாராம் நிர்மலாக்கு அறிமுகமாகறான். அந்த அளவுக்கு அவளுடைய வார்த்தைகளை அவன் மதிப்பு கொடுத்து எல்லாமே அவளுக்கு செய்யறான். ஜப் நிர்மலா மாயக்கே में थी तब पड़ोसियों ने, पड़ोसियों இத வாசிங்க, पड़ोसियों की बातों से प्रभावित होकर वो निर्मला से घृणा करने लगता है. जब निर्मला मायके में थी, எப்ப நிர்மலா தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறாளோ, தப் அப்பொழுது படோசியோங் கி பாத்தோங் சே, பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவர்களினுடைய வார்த்தைகளினால் பிரபாவித்து ஹோக்கர், ஈர்க்கப்பட்டு, அதாவது அங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி, ஓ நிர்மலா சே கிருணா கர்னே லக்தா है. அவன் நிர்மலாவை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், கிருணா கர்னே லக்தா है, வெறுக்க ஆரம்பிக்கிறான். अपने पिताजी से उसे बिल्कुल डर नहीं था. தன்னுடைய தந்தையிடம், அதாவது தோதாராமிடம், உசே அவனுக்கு பில்குல் டர் நஹிதா, சிறிதும் பயம் இல்லை. உன்கே முஹ் பர் கஹ் தேதா ஹை கி உன்ஹோனே ஹி மன்சா கோ மார் டாலா ஹை. உன்கே முஹ் பர் கஹ் தேதா ஹை, அவருடைய முகத்திற்கு எதிராகவே சொல்றான். என்னன்னா, கி உன்ஹோனே ஹி மன்சா கோ மார் டாலா ஹை, அவர்தான், அதாவது தோதாராம் தான் மன்சாக்கோ, அதாவது மன்சாராமை மார்டாலா, கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்றான். वो कुसंगत में पड़कर निर्मला के गहने चुराता है. அவன் தன்னுடைய கெட்ட தவறான நடவடிக்கையில் சூழப்பட்டு, ஈர்க்கப்பட்டு நிர்மலாவினுடைய நகைகளை திருடுகிறான். அவன் தன்னுடைய கெட்ட நடவடிக்கையினால் निर्मलाவோட நகைகளை, கஹனே சுராத்தா है. ஜியாராம் में आत्माभिमान का भाव भी मिलता है. ஜியாராம் கிட்ட சுயமரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு பாவமும் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அவனோட கேரக்டர்ல அவனை ஒரு சுயமரியாதை உள்ளவனாகவும் நமக்கு காண்பிக்கப்படுகிறான். இசிலியே இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்னா, वो निर्मला की बच्ची के लिए मिठाई लाने से इनकार करता है और सियाराम को भी जाने से रोकता है. கோவத்துல इसलिए அதனால் वो निर्मला की बच्ची के लिए, அவன்
நிர்மலாவினுடைய குழந்தைக்காக மிட்டாய் லானேசே, மிட்டாய் வாங்கிட்டு வர்றத இன்கார் கர்த்தாகை, நெக்லெக்ட் பண்றான், முடியாதுன்னு சொல்றான். அவர் அதோட சியாராம் கோபி, சியாராமையும் ஜானேசே ரோக்தாகை, நீ போய் வாங்கிட்டு வரக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். தோத்தாராம் குது ஜாக்கர், தோத்தாராம் தானே சென்று மிட்டாயி லாத்தேகை, மிட்டாயி வாங்கிட்டு வரார். தப் वो खुद नहीं खाता और सियाराम को भी खाने न देता, அவன் தானும் சாப்பிடவில்லை, சியாராமையும் சாப்பிட விடவில்லை. जब उसकी रोची चोरी की बात प्रकट होती है, तब उसे बड़ी चिंता होती है कि उसका बदनाम हो जाएगा. जब उसकी चोरी की बात प्रकट होती है, எப்பொழுது அவனுடைய அந்த திருட்டுத்தனம், அவன் செய்த அந்த திருட்டு செயலானது பிரகட் ஹோத்திகை வெளிப்படுகிறதோ, தப் உசே படி சிந்தா ஹோத்திகை, அப்பொழுது அவனுக்கு மிகவும் கவலை ஏற்படுகிறது. அவனுடைய அந்த திருட்டு சம்பந்தமா தெரிய வந்த உடனே அவன் ரொம்ப கவலைப்படுறான். எப்படி அப்படின்னாக்கா, கி உஸ்கா பத்னாம் ஹோ ஜாயேகா, அவனுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான். உஸ்கி संभावना से वो इतना लज्जित होता है कि पिताजी की कोशिश से कैद होने से बच जाने पर भी वो आत्महत्या कर लेता है. उसकी संभावना से அந்த நிகழ்வையொட்டி, அந்த நிகழ்வு குறித்து ஓ இத்தனா லஜ்ஜித்து होता है, அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து வெட்கப்படுறான். அது எந்த அளவுக்கு அவன் வெட்கப்படுறான் அப்படின்னா, கி பிதாஜி கி கோஷிஷ் சே, தன்னுடைய அப்பாவினுடைய முயற்சியினால், கைது ஹோனேசே, கைதாகிறதுல இருந்து, பச் ஜானே பர்பி, தப்பித்த பிறகும் கூட, ஓ ஆத்மஹத்யா கர்லேத்தாக, அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஜியாராம் மே சத்குணோं का बिल्कुल अभाव तो नहीं है. அவனை இதுவரை வந்து ஒரு கோபக்காரனா, திருடுறவனா காமிச்சிருந்தாலும், அவங்கிட்ட வந்து நல்ல குணங்களே இல்ல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்கிட்ட வந்து நல்ல குணமே சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சியாராமே சத்குணோं का बिल्कुल अभाव तो नहीं है. அவனிடத்தில் வந்து நல்ல குணங்களும் வந்து இருந்துச்சு. எப்படின்னா, டாக்டர், இதுக்கு உதாரணம், डॉक्टर सिन्हा के उपदेश के वचन सुनते ही उसे पिताजी के प्रति अपने अभद्र व्यवहार से दुख होता है. டாக்டர் சின்ஹா அவர்களுடைய உபதேச வார்த்தைகளை கேட்டது உடனேயே அவனுக்கு தன்னுடைய அப்பா கிட்ட அபத்ர விவகார் சே துக்கு होता है, அவனுடைய அப்பாவின் வால் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். எப்படின்னாக்கா, தன்னோட அந்த அநாகரிகமான செயலுக்காக ரொம்ப வந்து வேதனைப்படுறான். वो पिताजी से क्षमा मांगने के लिए तैयार होकर घर लौटता है. அவன் தன்னுடைய அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக ரெடியாகி घर लौटता है, வீட்டுக்கு திரும்புறான். लेकिन तोताराम की व्यंग्य भरी निंदा सुनकर उसे गुस्सा आता है और वो झगड़ालू बनता है. ஆனா தோத்தாராமினுடைய அந்த குத்தலான அந்த வார்த்தைகளை கேட்டு, வசவுகளை கேட்டு, கண்டித்தலை கேட்டு, உசே குஸ்ஸா ஆத்தாக, அவனுக்கு கோபம் வருகிறது. और वो झगड़ालू बनता है, ஒரு சண்டைக்காரனா மாறிடுறான். गहनों की चोरी से निर्मला की वेदना को देखकर उसे अपनी करतूत पर लज्जा होती है. நகைகளை வந்து திருடுனதுனால நிர்மலா அவளுடைய அந்த வேதனைகளை பார்த்து, ஏன்னா நிர்மலாவோட நகைகளை திருடிடுறான், அதனால நிர்மலா ரொம்ப வேதனைப்படுறா. அதனால உசே அப்னி கர்த்தூத்து பர், அவனுக்கு தன்னுடைய அந்த செயலினால் லஜ்ஜா ஹோத்திஹே, மிகுந்த வேதனை, வெட்கம் ஏற்படுகிறது. மகர் கஹ்னே ஹாத் சே நிகல்கர் பாசார் மே பहुंच चुके थे. ஆனால் நகைகள் அவனுடைய கைகளில் இருந்து கிளம்பி பாசார் மே पहुंच चुके थे, கடை வீதிக்கு போயிருச்சு, அவன் கடையில கொண்டு போய் கொடுத்துட்டான். नहीं तो वो उन्हें जरूर लौटा देता, இல்லைன்னா அவன் அந்த நகைகளை வந்து கண்டிப்பாக திருப்பி கொடுத்திருப்பான்.
जियाराम स्वभाव से खराब लड़का नहीं है. ஜியாராம் அவனுடைய அந்த இயல்பான சுவாபம் எப்படி அப்படின்னாக்கா, खराब लड़का नहीं है, மோசமான பையன் கிடையாது. परिस्थिति और गुसंगति के कारण ही वो बदमाश हो जाता है. அவனுடைய அந்த மாற்றம், சூழ்நிலை, அதுதான் அவனுடைய அந்த கெட்ட சவகாசத்திற்கு காரணமாகி, அதுவே அவனுடைய கெட்ட நடவடிக்கைகளையும், சேட்டைகளையும் ஈடுபட வைத்து விடுகிறது. ஸோ அவனுடைய சேர்க்கை, அவனுடைய சூழ்நிலை அவனை அந்த மாதிரி மாத்திருது. இதுதான் ஜியாராமோட டிப்பனி. இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல அடுத்த டிப்பனி பார்க்கலாம். தன்யவாத்.